உழவர் சந்தைகள் ஆளுங்கட்சியினரின் அடாவடி வசூலால் இழப்பை சந்தித்து வருவதாக சேலம் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். உழவர் சந்தையின் உட்பகுதியில் விவசாயிகளிடம் கட்டணம் வசூலிக்கக்கூடாது, உழவர் சந்தை நுழைவாயிலில் இருந்து 100 மீட்டர் தொலைவுக்கு வேறு கடைகள் இருக்கக்கூடாது என அரசு அறிவித்திருந்தது. ஆனால் அதையெல்லாம் மீறும் வகையில் சூரமங்கலம் உழவர் சந்தையில் ஆளுங்கட்சியினரே எல்லை மீறி செயல்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரசு உத்தரவை காற்றில் பறக்கவிடும் வகையில் திமுகவினரே உழவர் சந்தை வாயிலில் கடை விரித்துள்ளதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். சேலம் மாநகரில் 11 உழவர் சந்தைகள் இருக்கு. 11 உழவர் சந்தைகள் அருகிலேயே சந்தையை ஒட்டியே தனியார் காய்கறி கடைகள் அதிக அளவு இருக்கிறதுனால பெரிய அளவில் இன்னைக்கு விவசாயிகள் கொண்டு வர காய்கறிகள் இருக்காமல் பெரிய அளவு பாதிப்படைஞ்சிருக்காங்க. உழவர் சந்தையை ஒட்டி 100 மீட்டருக்கு அளவில் சுற்றளவில் எந்த ஒரு காய்கறிகளை விற்கக்கூடாது, அந்த மாதிரி தனியார் காய்கறிகள் வச்சா உள்ள கொண்டு வர விவசாயிகள் விற்பனை ஆவது பாதிப்படையும். கொண்டு வரக்கூடாத உத்தரவு இருக்கு. அந்த உத்தரவு எந்த ஒரு உழவர் சந்தையும் பின்பற்றதில்ல. வண்டி ஸ்டாண்டு போட்டு வசூல் பண்ணக்கூடாத உத்தரவு இருக்கு, அதையும் பின்பற்றதில்ல. ஒரு உழவர் சந்தையில கூட கேமரா கிடையாது. 4 உழவர் சந்தை வெளியில் போட்டா 400க்கும் மேற்பட்ட 500க்கும் மேற்பட்ட கடைகள் ஆக்கிரமிப்பு கடைகள் இருக்குது. உள்ளே 250 விவசாயி டெய்லியும் வந்துகிட்டு இருக்காங்க, ருட்டீனாக வந்துக்கிட்டு இருக்காங்க. உள்ள காய்கறிகள்லாம் தேங்குது, கேட்ட விலை கொடுக்குற ஒரு சூழ்நிலை இருக்குது. காரணம் என்னென்னா ஆக்கிரமிப்பு கடைகள் வெளியில், தனியார் ஆக்கிரமிப்பு கடையில் வெளியில் பார்த்தீங்கன்னா 400க்கும் மேற்பட்ட கடைகள், கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா காய்கறி கடை தான் இருக்குது.